அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், கிறிஸ்ஜோடங்கர் முற்றுப்புள்ளி வைத்ததை மீண்டும் தொடக்க புள்ளியாக மாற்றியிருக்கிறார் மாணிக்கம் தாகூர் எம்பி. அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? விருதுநகர் தொகுதியில் மிகுந்த சிரமப்பட்டு பலத்த போட்டிகளுக்கு இடையில் கூட்டணி கட்சிகளுடைய முழு ஒத்துழைப்போடு தோல்வியின் விளிம்பை தழுவி மீண்டு சில ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்துல எனக்கு உடன்பாடு உண்டு. பாஜகவை எதிர்த்து நடக்கக்கூடிய போர்ல எல்லாரும் ஓரணியில் நின்று எல்லாரும் ஒன்னா நின்னா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்துல அதிகார பகிர்வு குறித்து அவர் பேசக்கூடிய அந்த கருத்து அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட கருத்து தானே தவிர ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாகவும் அல்லது ராகுல் காந்தியுடைய கருத்தாகவும் அதுவே இருக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. ஏன்னா தேசிய கட்சிகளை பொறுத்தளவு அது காங்கிரஸா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் தேசிய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான ஒன்று. ரெண்டு விதமா இந்த செய்தியை நான் பார்க்கிறேன். ஒன்று, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது டிமாண்ட், அதாவது அதுதான் கூட்டணிக்கான ஆதாரமான ஒரு எங்கள் தரப்புல வைக்கக்கூடிய டிமாண்டு கோரிக்கை. அதை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் கூட்டணி அப்படிங்கிற இடத்தில் நிச்சயமாக காங்கிரஸ் இல்லை. அவங்க தங்களுடைய கருத்தை பதிவு பண்றாங்க. இப்போ இதே கருத்தை எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் நீண்ட காலமாக சொன்னார். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது இந்த தேர்தலில் சாத்தியமில்லை, நாங்க அதை கைவிடுறோம். பட் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்பதில் வீழ்ச்சிக்கா இருக்கிறார். அது ஒரு நீண்ட கால அரசியல் திட்டம் என்று சூழலை புரிந்து தமிழ்நாட்டின் நலன் கருதி அவர் ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார். நிச்சயமாக காங்கிரஸ் தேசிய தலைமைக்கும் அது புரியும், தெரியும். அவர்கள் அதை நோக்கி நகர்வார்கள். மாணிக்கம் தாகூர் போன்றவருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது காங்கிரஸ் இருக்கக்கூடிய தனிநபருடைய கருத்துக்களாகத்தான் எடுத்துக்கொள்ளணும். காங்கிரஸ் கட்சியுடைய பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். காங்கிரஸ் கட்சியில உட்கட்சி ஜனநாயகம் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப அதிகம். எல்லோரும் கருத்து சொல்லலாம், எல்லாரும் என்ன மாதிரியான கருத்துக்கள் வேணாலும் சொல்லலாம். அது காங்கிரசினுடைய பலமும் அதுதான், காங்கிரசுடைய பலவீனமும் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு கருத்தாகத்தான் மாணிக்கம் தாகூருடைய கருத்தை நான் பார்த்தேன். காங்கிரசுக்கு யதார்த்த நிலை புரியும், அவர்களுடைய கருத்தை தான் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு செந்தில்வேல்.